ஏற்கனவே இந்த தீபிகா கால்ல சலங்க கட்டி விட்டது போல தான் ஆடுவாங்க. இப்ப ராஜி செஞ்ச செயல்னால தீபிகா மல்லி மேல பயங்கர கோபத்த காமிக்க போறாங்க. ராஜியோட செயல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. விஜய், மல்லி 2 பேருமே பல இடங்கள்ல அவங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு சில சமயங்கள்ல அவங்க என்ன செய்றோம், இதனால என்னென்ன பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறத யோசிக்காமலே பல செயல்கள் செய்துறாங்க. அது பின்னால அவங்களுக்கு பிரச்சனைகள கொண்டு வரத்தான் செய்யுது. இத நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். அதுபோல தான் இப்படி ஒரு சம்பவத்தையுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே இப்போ ஹால்ல நின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வீட்ல ஒரு பூனைய வச்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்போ நம்ம பக்கம் தாவும், என்னென்ன பிரச்சனைகள கொண்டு வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப ராஜி காதுபடவே பேசிடுறாங்க. தீபிகாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, வெண்பா மேல அவங்க ஏன் இவ்வளோ வன்மத்தை காமிக்கிறாங்க அப்படிங்கிறத பேசவுமே இந்த ராஜிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி தான். ஓஹோ, உங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா, அந்த ஆடியோ வேற என் கையில் தானே இருக்குது, அப்போ இதை வச்சு இவங்க 2 பேருக்குள்ளேயுமே பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் அந்த ஆடியோவை அவங்க அப்லோட் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ இந்த ஆடியோ காட்டுத்தீ போல பரவிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஸ்டேஷன்லையுமே அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை தீபிகா பார்க்கவுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இப்படி தான் சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா, உடனே சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆடியோவுமே டெலீட் பண்ண சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஆஃபீஸருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீபிகா சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே மல்லி மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இந்த மல்லி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப விஜய் மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த திட்டத்தை போட போகிறாங்க. இதெல்லாம் எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதே தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த சுடரோட கேஸை முடிக்கணும். அதுபோல் இந்த தீபிகாவோட கேரக்டரையுமே க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்திட்டு வராங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.